மூட்டு வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாகவே வந்துருது. மெயினா வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி நெறைய பேத்துக்கு இந்த கால்சியம் குறைபாடு இருக்கு. மெயினா வந்து பிசிக்கல் எக்சர்சைஸ் நெறையா பண்றது கிடையாது. வாக்கிங் பண்றது கிடையாது. லைட்டா அப்பப்போ பெயின் வருது. நடக்கும்போது பெயின் வருது. நான் ஸ்டெப்ஸ் ஏறுனா பெயின் வருது. ரொம்ப லாங்கா நடந்தா லைட்டா கொஞ்ச நேரம் இருக்கு மறுபடியும் போயிருதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாவே நம்ம நார்மலா சரிப்படுத்திடலாம். நம்ம நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா நீக்கான எக்சர்சைஸ் நல்லா குடுத்துட்டு, கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சு நல்லா ஒத்தடம் குடுத்துட்டு பண்ணாவே இது சிம்பிளா இருக்கும்போது நம்ம நல்லாவே கியூர் பண்ணிடலாம். ஆயுர்வேதத்தில் வந்து ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்கு. மெயினா மூட்டை சுற்றி ஒரு பாத்தி மாதிரி கட்டி எண்ணெய்களை சூடு பண்ணி அதில் ஊற்றி நல்லா எடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து வர்மா பேண்டேஜ் கொடுத்து மூலிகை பத்தெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம். கூடவே வர்மா செட்டிங்கும் நம்ம கொடுத்து போனை வந்து அலைன்மெண்ட் பண்ணி விட்டு அந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெயின் நல்லா ரிலீஃப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள்லேயே சீக்கிரமாகவே நம்ம சரி பண்ண முடியும். தேர்ட் ஸ்டேஜ் ஃபோர்த் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஆயுர்வேதம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே நல்லா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜ் நல்லாவே ஃபாலோ பண்ணலாம். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜகோபாலகிருஷ்ணன், ஸ்ரீ போகர் ஆரோக்கியிலிருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மூட்டு வலி. ஸோ அந்த மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லியாகவே வருது. 30 வயசுக்கு மேலேயே வந்தது இப்போலாம் நிறைய பேருக்கு. முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு இல்லை 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அந்த மூட்டு வலியே வரும். ஸோ அந்த மூட்டு வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே சீக்கிரமாகவே வந்துடுது. மெயினாக வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த கால்சியம் குறைபாடு இருக்குது. மெயினாக வந்து ஃபிசிக்கல் எக்சர்சைஸ் நிறையா பண்ணுறது கிடையாது. வாக்கிங் பண்ணுறது கிடையாது. மெயினாக நம்ம ஆயுர்வேதம் சொல்கிற மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் வந்து பண்ணாமல் வெயிட்டில் வந்து ரொம்ப லெத்தர்ஜியாக இருக்காங்க, ரொம்ப ஸ்டிஃப்னஸோடு இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கவங்க நிறைய பேருக்கு இயர்லியாகவே இந்த மூட்டு வலி வந்துடுது. ஸோ இந்த மூட்டு வலி வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அதாவது சாதாரணமாக மூட்டு வலி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனுக்கு வரலாம். அதாவது மூட்டு தேய்மானமாகி அந்த கார்ட்லேஜஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம சைனோவியல் ஃப்ளூயிட் ஜாயிண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நடக்க முடியாமல் முடக்கு ஏற்பட்ட மாதிரி முடக்குவாதம்னு சொல்லுவோம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். நிறைய பேருக்கு உடம்புல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகிட்டு அந்த உப்புத்தன்மை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின்ஸோட நடுவில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்பட்டும் எரிச்சலுடைய கூடிய வலி ஏற்படுத்தும். ஸோ இது வந்து கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபினியா கண்டிஷன் சொல்லுவாங்க. அதாவது எலும்பு வந்து உருகி அது தேய்மானம் ஆகும். ஸோ அந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாகும். இது வந்து ஆஸ்டியோபினியான்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு எல்லாத்துக்கும் காமனாக நடக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த எலும்பு தேய்மானமாகி நடக்கும்போது தாங்கி நடக்கிறது, முட்டி வீங்கிறது, இது மெயினாக அந்த முட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் குறைஞ்சி நம்மளோட தொடை எலும்புக்கும் நம்ம கால் எலும்புக்கும் நடுவில் ஒரு குஷன் மாதிரி இருக்கக்கூடிய கார்ட்லேஜ் வந்து தேய்மானமாகி அந்த தேய்மானத்தில் நிறைய இன்ஃப்ளமேஷன் ஆகி வரக்கூடிய கண்டிஷன் பேர் தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இதை மெயினாக நம்ம எப்படி நம்ம குணப்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி இதில் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தீர்வுகள் இருக்குது. அதாவது முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 90% ஸ்பேஸ் நல்லா இருக்கும், ஒரு 10% தான் குறைஞ்சிருக்கும். அந்த கார்ட்லேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா 10% மட்டும்தான் வந்து கொஞ்சம் தேய்மானம் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து லைட்டாக அப்பப்போ பெயின் வருது, நடக்கும்போது பெயின் வருது, நான் ஸ்டெப்ஸ் ஏறினா பெயின் வருது, ரொம்ப லாங்காக நடந்தால் லைட்டாக கொஞ்ச நேரம் இருக்குது மறுபடியும் போயிடுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஈஸியாகவே நம்ம நார்மலாக சரிப்படுத்திடலாம். நம்ம நல்லா வாக்கிங் போயிட்டு நல்லா நீக்கான எக்ஸசைஸ் நல்லா கொடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஒத்தனம் கொடுத்துட்டு பண்ணாவே இது சிம்பிளாக இருக்கும்போது நம்ம நல்லாவே கியூர் பண்ணிடலாம். செகண்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் குறைஞ்சிரும். நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிக் டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரி கிரிப்டஸ் சவுண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ நிறைய பேருக்கு ஒரு வீக்னஸ் ஏற்படும். கொஞ்சம் தூரம் நடந்தாவே ரொம்ப நடக்க முடியாத அளவுக்கு பெயின் வந்துடும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்போது ஸ்வெல்லிங் ஏற்பட்டுரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதில் வந்து கார்ட்லேஜ் வந்து ஒரு பக்கமாக நல்லா தேஞ்சி மீடியல் சைடு வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நிறைய பேருக்கு வரும். ஏன்னா நிறைய பேருக்கு உள்ள இருக்க முட்டியில் வந்து நல்லா வலி ஏற்படும். ஸோ இந்த கண்டிஷன் வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இதுக்கு முழுமையாக நம்ம இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கவங்க ஆயுர்வேதத்தில் நல்லாவே சரி பண்ணலாம். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் வந்து ஜானுவஸ்தின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் இருக்குது. மெயினாக மூட்டை சுற்றி ஒரு பாத்தி மாதிரி கட்டி எண்ணெய்களை சூடு பண்ணி அதில் ஊற்றி நல்லா எடுத்து அதுக்கு மேலே நம்ம வந்து வர்மா பேண்டேஜ் கொடுத்து மூலிகை பத்தெல்லாம் போட்டு நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவோம். கூடவே வர்மா செட்டிங்கும் நம்ம கொடுத்து போனை வந்து அலைன்மெண்ட் பண்ணி விட்டு அந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பெயின் நல்லா ரிலீஃப் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்லேயே சீக்கிரமாகவே நம்ம சரி பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜும் ஃபோர்த் ஸ்டேஜும் போயிடுச்சுனாவே கொஞ்சம் லாங் ஆகும். ஏன்னா தேர்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% ஆஃப் கார்ட்லேஜ் நல்லா பிரேக் ஆயிரும். ஃபோர்த் ஸ்டேஜில் 100% கார்ட்லேஜ் ஃபுல்லாகவே தேய்மானமாகி ரெண்டோட முட்டியும் ஜாயிண்ட் ஆகிக்கும். ஸோ இந்த
மாதிரி கண்டிஷனை சரி பண்ணுறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனாலுமே இந்த மாதிரி கண்டிஷனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வலியிலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணிவிட்டு நாங்கள் சொல்கிற ப்ராசஸை நல்லா டீட்டெயிலாக ஃபுல்லாகவே பண்ணிகிட்டே வந்தாவே வலி நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமல் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடாமல் தடுக்கலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜ் ஈஸியாக முற்றிலுமே ஆயுர்வேதத்து மூலியமாக நம்ம சரி பண்ணிக்கலாம். 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஆயுர்வேதம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நான் சொல்கிற இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே நல்லா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இன்ஜியர் ஸ்டேஜ் நல்லாவே ஃபாலோ பண்ணலாம். என்ன டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நான் சொன்ன மாதிரி முட்டி வீக்கம் வந்துடும், கொஞ்சம் நடக்கும்போது அப்பப்போ பெயின் வரும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் இல்லை விளக்கெண்ணெய் இது ரெண்டையும் நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆமணக்கு இலையும் அரைச்சி போட்டுட்டு கொஞ்சம் நொச்சி இலையும் அரைச்சி போட்டுட்டு கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா எப்சம் சால்ட் இதெல்லாம் போட்டுட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணி முட்டி பகுதியில் வந்து கட்டி வச்சிங்கன்னா நல்லா அந்த பெயின் ஃபஸ்ட்டு இன்ஃப்ளமேஷன் நல்லாவே குறையும், வீக்கம் நல்லாவே குறையும். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோடு சேர்ந்து கொஞ்சம் அமுக்குரா சூர்ணமும் பிரண்டை சூர்ணமும் போட்டு முட்டை வெள்ளைக்கரு எலுமிச்சை பழச்சாறு இந்த மாதிரி கலந்துட்டு அது முட்டி பகுதியில் 10 மாதிரி போட்டிங்கனாவே நல்லா அந்த வீக்கம் குறையும், இன்ஃப்ளமேஷன் நல்லாவே குறையும். ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணால் ஃபஸ்ட் ஸ்டேஜும் செகண்ட் ஸ்டேஜும் நல்லாவே குறையும். 3rd ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் நல்லாவே குறையும். 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதாவது ஜானவஸ்தி ட்ரீட்மெண்ட்டு, வர்மா மேனிபுலேஷன் டெக்னிக்கு, ரெகுலராக ஒத்தனம் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் என்ன உணவுலாம் சாப்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா மெயினாக கீரை சம்மந்தப்பட்ட உணவுகள் நிறைய எடுத்துக்கணும், கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் அதிகமாக எடுத்து. ஏன்னா முட்டி தேய்மானம் வரதுக்கு மெயின் காரணமே கால்சியம் குறைபாடு தான். ஸோ அந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கணும். மெயினாக 2 முட்டிக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்டிலேஜ் வந்து வளர்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோசமைன்னு சொல்லக்கூடிய அந்த என்சைம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கார்டிலேஜ் வந்து ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதத்தில் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அஸ்வகந்தால கிடைக்கும். அது இல்லாமல் கூட வந்து பார்த்தீங்கன்னா குறுந்தொட்டி வேறுன்னு நம்ம சொல்லுவோம். குறுந்தொட்டி வேரில் கஷாயம் வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அதில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வகந்தா சூர்ணம் இதெல்லாம் போட்டுட்டு கலந்து குடிச்சிங்கனாவே அந்த நேச்சுரலாக குடிக்கூடிய குளுக்கோசமைன் கிடைக்கும். கூட நெல்லிக்காய் சூர்ணமும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது திரிஃபலா சூர்ணம் கொஞ்சம் அஸ்வகந்தா சூர்ணம் அப்புறம் வந்து குறுந்தொட்டி வேறு பொடி கிடைக்கும். உங்களுக்கு பலா வேறுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி பலா மூலம்னு சொல்லுவோம். இந்த பொடி கிடைக்கும். கூட மஞ்சத்தூள் இதெல்லாம் ஒன்றா போட்டு கலந்து பால் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த குளுக்கோசமைன் வந்து கிடைக்கும். இதனால கார்டிலேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பேர் ஆகும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நான் முட்டி வெளியே இருக்குது நான் நடக்கலாமா, இல்லைனா வந்து நான் வந்து ஸ்டெப்ஸ் ஏறலாமா கேட்பாங்க. எந்த ஸ்டேஜாக இருந்தாலுமே தாராளமாக நடக்கலாம். தினமும் ஒரு 20 நிமிஷம் நடந்தாவே அந்த ஸ்டிஃப்னஸ் வராமல் பார்த்துக்கும். மெயினாக நீங்கள் முட்டி வலி வருதுன்னு நடக்காம முடியினாவே இன்னும் டைட்னஸ் ஆயிரும். அதனால் கம்பல்சரி நீங்கள் வலி இருக்கோ இல்லையோ, இல்லை வலி இருந்தால் அந்த நீ சாக்ஸ் போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கம்பல்சரி நடக்கணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறதை வந்து கம்மி பண்ணிக்கணும். ரொம்ப இப்போயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏஜாக இருக்கும்போது ஸ்டெப்ஸ் ஏறும் வலி வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது போஸ்டர் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இல்லைனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் தேய்ச்சி கொஞ்சம் ஒத்தனை கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணி நடக்கலாம். ஆனால் ஒரு 50+ மேலே முட்டி வலி எது ரொம்ப வந்து டில்ட்டிங் கேட்டுன்னு சொல்லுவோம். இடுப்புலையும் தேஞ்சு போய் நடக்கும்போது தாங்கி தாங்கி நடப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஸ்டெப்ஸை வந்து அடிக்கடி ஏறக்கூடாது. ரொம்ப லாங்காக இருக்கிற ஸ்டெப்ஸும் அடிக்கடி ஏறக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் ஏறும்போது இன்னும் அதிகமான தேய்மானம் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் கொடுத்து அழுத்தம் கொடுக்குறனாலையும் இன்னும் அந்த கார்டிலேஜ் வந்து நமக்கு தேய்மானம் ஏற்படும். அதனால் முட்டி வலி உள்ளவங்க ரொம்ப லாங்காக ஸ்டெப்ஸ் வந்து நடக்காதீங்க. படிக்கட்டு மேலே ஏறுறது கீழே இறங்குறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆனால் வாக்கிங் கம்பல்சரி 20 நிமிஷம் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கு அடியில் ஒரு துண்டு மாதிரி மடக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு உங்கள் காலை வந்து நீட்டி மடக்கி காலை நீட்டி அந்த மாதிரி நீட்டி காலை மடக்கி மடக்கி நீட்டி மாதிரி கொடுக்குற எக்ஸசைஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து அந்த முட்டிக்கு நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுக்கணும். மெயினாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி ரெகுலராக குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவே முட்டி பகுதியில் ரெகுலராக எண்ணெய் தேய்ச்சிட்டு எப்சம் சால்ட்டை வச்சு நல்லா முட்டி நல்லா அந்த தண்ணி ஊற்றி ஊற்றி வச்சுட்டே வந்தீங்கன்னாவே நல்லா அந்த பெயினும் குறையும், இன்ஃப்ளமேஷனும் குறையும். நிறைய பேருக்கு மெக்னீஷியம் சத்து குறைபாடுனால கூட இந்த பெயின் வரும். ஸோ அதுக்கு இந்த எப்சம் சால்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எப்சம் சால்ட்டை வெறும் நீங்கள் தண்ணியில் சுடு தண்ணியில் கலந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து முட்டி பகுதியில் அப்படியே ஊற்றிட்டு வந்தீங்கன்னாவே நல்லா பெயின் குறையும். இன்னும் சில பேருக்கு இது எப்படி சார் வராமல் தடுக்கிறது, இந்த முட்டி வலி எப்படி நம்ம ஆரம்ப நிலையிலே வராமல் தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வராமல் தடுக்கணும்னா மெயினாக நீங்கள் தினமும் வெறும் வயிற்றில் பசு நெய் 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெந்நீர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே இந்த முட்டி வலி வந்து வராமல் தடுக்க முடியும். ஏன்னா இந்த நெய் வந்து அவ்வளோ கால்சியம் கொடுக்கும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகுலேஷனுக்கு தேவையான மொபைலுக்கு தேவையான நம்மளோட அந்த ஆயில்னஸ் வந்து நம்ம முட்டிக்கு வந்து கொடுக்கும். ஸோ இது மெயினாக இந்த பசு நெய் குடிச்சிட்டு வரலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா கீரை தினமும் கொஞ்சம் கொஞ்சம் கீரை எடுத்துக்கிறது. அப்புறம் வந்து 10 பாதாம் வந்து நைட்டு ஊற வச்சு காலையில் ஒரு 10 பாதாம் உரிச்சு சாப்பிட்றது, வால்நட் எடுத்துக்கிறது, நடைப்பயிற்சி மெயினாக வாக்கிங் கம்பல்சரி போகணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணலாம். ஏர்லி ஸ்டேஜில் நம்ம சைக்கிளிங் யாரெல்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு மூட்டு வலி வந்து கம்மியாக தான் வரும். அதே மாதிரி ஸ்விம்மிங் அடிக்கிறது இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணிங்கனாவே இந்த மூட்டு வலியிலேருந்து நம்ம வந்து விடுபடலாம். மூட்டு வலி வராமே தடுக்க முடியும். ஒரு சின்ன வயசுலேயே நம்ம ஸ்விம்மிங்கு, சைக்கிளிங்கு, ரன்னிங்கு இது 3மே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே வராமல் தடுக்க முடியும். கூட இந்த கால்சியம் சம்மந்தப்பட்ட கீரை வகைகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, மெயினாக ஆயில் பாத். ஆயுர்வேதம் சொல்கிறது என்னென்னா தினமும் உடம்புக்கு நல்லெண்ணெய்
எண்ணெயாவது சூடு பண்ணி உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சு குளிச்சிங்கனாவே இந்த தேய்மானத்தை நம்ம தள்ளி வைக்க முடியும். வராமல் யாராலையும் தடுக்க முடியாது, ஆனால் தேய்மானத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க முடியும். தினமும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாவே போதும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு ஆயுர்வேதத்தில் ஜானுவஸ்தி முறைகள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வஸ்தி முறைகள் இருக்குது. நம்ம வந்து வர்ம போன் செட்டிங் கொடுப்போம். இந்த மாதிரிலாம் பண்ணாவே மூட்டு வலி நம்ம நிரந்தரமாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜை முற்றிலும் குணப்படுத்த முடியும். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி வலியை குறைச்சி கொஞ்சம் முன்னைக்கு இருக்கக்கூடிய மாடிஃபிகேஷன் நம்ம கொடுத்து நடக்க வைக்க முடியும். ஸோ மூட்டு வலியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேத முறையில் முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். நம்ம ஹாஸ்பிட்டலில் இதை பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆலோசனை மேற்கொண்டு ஃப்ரீயாக நீங்கள் ஆலோசனை பெறலாம். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணாலும் தாராளமாக கேட்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலில் டயட் சார்ட் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுப்போம். உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் வேணும் இல்லை ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.